ஒரு ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் வாங்குறோம் அப்படின்னா ஒரு சேல் அக்ரிமெண்ட் போட்டுட்டு அந்த சேல் அக்ரிமெண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ப்ராப்பர்ட்டி நமக்கு சொந்தம் அப்படின்னு நம்ம நினைக்கலாமா? அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ரஜியா கலி. இப்போ டெல்லி போன்ற நகரங்களில் பார்த்தீங்கன்னா அங்கே ப்ராப்பர்ட்டிஸை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராப்பர்ட்டி மேலே ஒரு சேல் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. சேல் லீடு போடுறதில்ல. ஏன் சேல் லீடு போடுறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி வரும், ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் வரும், 7% ப்ளஸ் ஒரு 4% 11% கவர்மெண்ட்டுக்கு ஏன் அனாவசியமாக நம்ம பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேல் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. அப்புறம் வந்து தான் பேரில் மாற்றுறதுக்காக வந்து ஏதாவது ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி தாங்க பேரில் ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி வாங்கிக்கிறாங்க. தேவைப்பட்ட ஒரு அவங்க வந்து நமக்கு எழுதி வச்ச மாதிரி ஒரு உயில் எழுதி வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த 3 விஷயத்தை வச்சுக்கிட்டா இப்போ உயிலுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப கம்மி, சார்ஜஸ் ₹100 தான் இருக்குது. அப்போ அந்த மாதிரி சேல் அக்ரிமெண்ட்டுக்கு பெரிய அமௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் கிடையாது, ஸ்டாம்ப் டியூட்டி கம்மி தான், அதே மாதிரி பவர் ஆஃப் அட்டர்னியும் கம்மி தான். இந்த 3 டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி பண்ணுறது சரியா? இதே மாதிரி பண்ணால் உங்களுக்கு ஓனர்ஷிப் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் சேல் டீட் மூலிமா மட்டும்தான் விற்பவர்கிட்ட வாங்குறவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து கன்வே ஆகும். அப்படி இல்லாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி உங்கள் பேரில் வராது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அவர் இறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வாரிசுகள் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி எங்களுக்கு தான் சொந்தம், எங்களுக்கு தந்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த பவர் ஆஃப் அட்டர்னியை பொறுத்த வரைக்கும் அதை வச்சு நீங்கள் ஏதாவது நம்ம உங்கள் பேரை மாற்றிக்க, எங்களை என் பேரில் பவர் கொடுத்துருக்காரு, நாங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் போட முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி ஏதாவது போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அந்த பவருக்கும் வந்து வேலிடிட்டி வந்து அந்த லைஃப் டைம் தான். இது யார் பவர் கொடுக்குறாரோ அவர் எத்தனை நாள் உயிரோடு இருக்காரோ அத்தனை நாளைக்கு தான் அவருக்கு வந்து இந்த பவர் செல்லுமே தவிர அதுக்கு இறந்ததுக்கப்புறம் அந்த பவரும் செத்து போயிடும். ஸோ அதை பேஸ் பண்ணியும் கூட நம்ம வந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப் கிரியேட் பண்ண முடியாது. இப்போ அடுத்தது வில்லை பொறுத்த வரைக்கும் வில்லை கூட சில புத்திசாலித்தனமாக வில்லு போட்டு வச்சுருக்கோம், ஸோ நான் அதை வச்சு கோர்ட்டில் டிகிரி போட்டு வாங்குறேன்னு நினைக்கிறாங்க. ஸோ வில்லுனை கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அதை ஜெனுவனஸ் சேலஞ்ச் பண்ணாங்கன்னு சொல்லி, அப்படி ஒரு வில்லை நாங்கள் அப்பா எழுதி வைக்கல, எதுக்காக எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இப்போ அதிலே மாட்டிப்பாங்க. ஸோ அதனால் வந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து உங்களுக்கு அடுத்த ஆளுக்கு மாறணும்னா சேல் அக்ரிமெண்ட்டை மட்டும் வச்சு மாறாது. சேல் அக்ரிமெண்ட்டு கூட பவர் ஆஃப் அட்டர்னி வில்லு வச்சுருந்தா கூட அது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகாது. அது வந்து உங்களுடைய உரிமைகள் எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடிய விஷயமா இருக்காது. சேலீடு போடுறது தான் ஒரு புத்திசாலித்தனம். சேலீடு மூலயமா மட்டும்தான் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி உரிமை உங்களுக்கு வந்து சேரும். இதுதான் இந்த வீடியோவில் போட்டு தெரிவிக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம், இந்த சட்டப்பூர்வ சந்தேகம் போல கன்சல்டேஷன் இருந்தால் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு டாப்பிக்கோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வருவது உங்களில் ஒருவன் ரஜியா கலி.